அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பலாகால அடுத்த பாடம் கடைசியா நிப்பாட்டினது கஸ்ர் 4 வகைப்படும். 1வது கஸ்ருன் ஹகீகியுன், 2வது கஸ்ருன் இலாஃபியுன், 3வது கஸ்ரு சிஃபத்தின் அலா மௌசூஃபின், 4வது கஸ்ரு மௌசூஃபின் அலா சிஃபத்தின். இப்படி 4 வகைன்னு சொன்னாங்க. அது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கஸ்ருன் ஹக்கீகியன், கஸ்ருன் ஹக்கீகினா என்ன? அதுவாயிருது எஹ்தஸ்ஸல் மக்சூர், ஒரு மக்சூர் சொந்தமாகுவது. பில் மக்சூர் அலைஹி, மக்சூர் அலைஹிக்கு ஒரு மக்சூர் சொந்தமாகுவது. பி ஹஸ்பில் ஹக்கீகத்தில் வாக்கி, ஹக்கீகத்தை கவனித்தும் யதார்த்தத்தை கவனித்தும் மக்சூர் அலைக்கு சொந்தமாகும். பி அல்லா அத்தாஹு, அந்த மக்சூர் அலைஹி மீறாத விதத்தில். இலா கைரிகி, வேறொன்றின் பக்கம். அசலன், அறவே வேறொன்றின் பக்கம் மீளாத விதத்தில். கஸ்ரு மக்சூர் அலைக்கு மட்டும் சொந்தமாகும். இப்படிப்பட்ட விதத்தில் கஸ்ரு செய்கிறதுக்கு பேர் கஸ்ருன் ஹக்கீகியுன். அப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னம்னா, லா இலாஹா இல்லல்லா, அந்த கடவுள் பண்பு இலாஹியத்து, அது மக்சூர். அல்லாங்கிறது மக்சூர் அலைஹி. நம்ம கஸ்ர் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இலாஹியத்துடைய பண்பை, எந்த கடவுளும் இல்லை, லா இலாஹா, எந்த கடவுளும் இல்லை. அப்போ இந்த இலாஹியத்துடைய பண்பை தான் நம்ம கஸ்ர் செய்கிறோம். எதன் மீது கஸ்ர் செய்கின்றோம்? அல்லாவின் மீது. அப்போ அது அல்லாங்கிறது மக்சூர் அலைஹி. நம்ம கஸ்ர் செஞ்ச இந்த பண்பு அல்லாவை தவிர வேறு யாருக்கும் போய் சேராது. நம்ம சொந்தம் கொண்டாடி வைத்த இலாஹியத்தை பற்றி நம்ம சொந்தம் கொண்டாடி வைத்த அந்த பண்பு அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமாகும். அல்லாயத்தை அத்தாஹு இலா கைரிஹி, வேறு ஒருவன் பக்கம் என்ன பண்ணாது, கடக்காது. அப்போ இதுக்கு பேர் தான் கஸ்ருல் ஹக்கீகி. அல்லாஹுவ லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. அடுத்து இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. மானஹாதா, என்னுடைய பொருளாயிருது. அன்ன, நிச்சயமாக ஒன்று. கானன் நஃபியு ஃபீஹி, அன்ன நிச்சயமாக ஒன்று. கானன் நஃபியு ஃபீஹி, எதிலே, இந்த ஃபீயுடைய இளவீர் இந்த மா, எதிலே நஃபி ஆகிவிட்டதோ, ஆமன் பொதுவாக ஆகிவிட்டதோ, என் தபிக்கு அது பொருந்தும், அலா குல்லிமா ஒவ்வொன்றின் மீதும், அதா மக்சூர் அலைஹி தவிர்த்து உள்ள ஒவ்வொன்றின் மீதும் பொருந்தும். ஃபஹுவ கஸ்ருல் ஹக்கீகி, இது கஸ்ருல் ஹக்கீகியாக இருக்கும். அப்போ என்ன விஷயத்தை நஃபி செஞ்சோம்? லா இலாஹாங்கிற விஷயத்தை நஃபி செஞ்சோம், எந்த கடவுளும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த கடவுள் பண்பை நஃபி செய்திருக்கின்றோம். அப்போ அந்த நஃபி செஞ்ச அந்த பண்பு அல்லாவை தவிர உலகத்துள்ள அத்தனைக்கும் பொருந்தும். அப்போ வேறு எதுவுமே கடவுள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். இப்படிப்பட்ட முறையில் வாசம் அமைக்கிறதுக்கு பேர் தான் கஸ்ருல் ஹக்கீகி. மிசால் கௌலு தாலா, அல்லாத்தோட சொல்லு. ஃபேலும் அறிந்துகொள், அன்னகு நிச்சயமானாயிரவன். லா இலாஹா இல்லல்லாஹு, எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. தௌலீக தெளிவு. ஃபி ஆயத்தி, இந்த ஆயத்தில் இருக்கிறது. கஸ்ருல் உலூஹியத்தி, இறைப்பண்பை கஸ்ர் செய்வது இருக்கிறது. ஃபில்லாஹி, அல்லாவுடைய விஷயத்தில். அல்லாவுடைய விஷயத்தில் இறைப்பண்பை கஸ்ர் செய்வது இருக்கிறது. அல்லாஹ் வஹது, அல்லாஹ் தனித்தவன். இது தனி ஒரு ஜும்லா. நஃபீகா, மேலும் நஃபியும் இருக்கிறது. அன் குல்லி மின் சிவாகு, அவனை தவிர உள்ள அனைத்தை தொட்டும் நஃபியும் இருக்கிறது. அப்போ அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் நாம் என்ன பண்ணுறோம்? நஃபி செய்கின்றோம். மிசால் கௌலி தலா, அல்லாஹ்வோட சொல்லு. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். தௌலீக தெளிவு. ஃபில் ஆயத்தி, இந்த ஆயத்தில் இருக்கிறது. கஸ்ருல் இபாதத்தி, இபாதத்தை கஸ்ர் செய்வதும், அதாவது இபாதத்தை மட்டுப்படுத்துவது, இல்லாட்டி இபாதத்தை சொந்தம் கொண்டாட வைப்பது. இஸ்தியானத்தை, உதவியை மட்டுப்படுத்துவதும், பில்லாஹி அல்லாவை கொண்டு மட்டுப்படுத்துவது இந்த ஆயத்திலே இருக்கிறது. அப்போ இபாதத்தையும் அந்த இஸ்தியானத்தையும் நாம் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடி வைக்கின்றோம், இல்லாட்டி அல்லாவுக்கு மட்டுமே என்ன பண்ணுறோம்? மட்டுப்படுத்துகின்றோம். உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். நஃபீகா, மேலும் நஃபீஹிமா,
அந்த 2னுடைய நஃபியும் இருக்கிறது. அன் குல்லி மின் சிவாஹு. இப்போ நஃபி ஹிமா, அந்த அந்த ஹிமா வந்து இந்த இபாதத்தையும் இஸ்தியானத்து வணங்குதல் மற்றும் உதவி தேடுதல் அந்த 2யும் நஃபி செய்வது இருக்கிறது. அன் குல்லி மின் சிவாஹு, அல்லாஹ் அல்லாத அனைத்தை விட்டும் நஃபி செய்வதும் இருக்கிறது. அப்போ உன்னிடமே உதவி தேடுகின்றோம் அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர மீதி உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? நீக்கி தள்ளுகின்றோம். உன்னிடமே உன்னையே வணங்குகின்றேன். அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணங்குற. அது அல்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? நீக்கி தருகின்றோம். அப்படிங்கிற தன்மை இப்படி வாசகம் அமைக்கும்போது நமக்கு கிடைக்குது. மிசால் கோலி சாரி, கவிஞோடு சொல்லு. இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கமே, அஸ்கு, நான் முறையிடுகின்றேன். இன்னஃபின் நஃப்சி, என்னுடைய மனதில் இருக்கிறது. ஹாஜத்தன், ஒரு தேவை இருக்கிறது. தமுர்ரு பிஹா ஐயாமு, காலம் அதை கடத்தி செல்கிறது. வஹிய, அதுவாகிறது. கமாஹிய, அது அதை போலவே இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னுடைய முறையீட்டு, அதாவது நம்முடைய கம்ப்ளைண்ட்டு, நம்ம மனசுள்ள இருக்க உள்ள ஒரு ஆதங்கம், அப்போ அதை என்ன பண்ணுறோம்? அல்லாவிட அல்லாவிட்ட மட்டுமே என்ன பண்ணுறோம்? நான் முறையிடுகின்றோம். இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கமே, அஸ்கு, நான் முறையிடுகின்றேன். அப்போ காலங்கள் போயிட்டுருக்குது. அந்த தேவை என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ எப்படி இருக்குது? ஹிய தான் அப்படி ஹியான்னு எழுதியிருக்கிறாங்க கவிதை அமைப்புக்காண்டி. அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்க வேணும். நான் தேவையை நிறைவேறவில்லை அப்படின்னு அர்த்தம். நமக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, தெளிவு. ஆதியில் பைத்தி, இந்த பைத்தில் இருக்கிறது. கஸ்ரு சக்வா, அந்த சக்வான முறையீடு, சக்வாவை கசிர் செய்வது இருக்கிறது. இலல்லாஹி ஃபக்கத், அல்லாவிட மட்டுமே. நஃபீஹா, அந்த கஸ்ரை நஃபி செய்வது இருக்கிறது. அன் குல்லி மின் சிவா, அல்லாத அனைத்தை விட்டும் நஃபி செய்வதும் இருக்கிறது. அப்போ அல்லாவிடம் மட்டுமே முறையிடுகின்றேன். இலல்லாஹி, அல்லாவிடம் பக்கமே முறையிடுகின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தவிர உள்ள அனைத்தையும் எல்லாத்தையும் நீக்கி தள்ளுறோம். வேறு யார்கிட்டையும் முறையிடலை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கவிஞர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வாசக அமைப்பு உள்ளது. கசுல் ஹக்கீக்கி. லா முஜ்தஹிதுன் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையிலே இல்லை. இல்லா ஜெய்துன், ஜெய்தை தவிர. சின்சியரானவன். லா முஜ்தஹிதுன், சின்சியரானவன் இல்லை. ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையிலே. இல்லா ஜெய்துன், ஜெய்தை தவிர. தௌலி ஃபி ஹாதல் கலாமி, இந்த கலாமில் இருக்கிறது. கஸ்ருல் இஜ்திஹாதி, இஜ்திஹாதை கசிர் செய்வது இருக்கிறது. ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில். அலா ஜெய்தின் ஃபக்கத், ஜெய்தின் மீது மட்டுமே. நஃபிஹி, நஃபி செய்வது இருக்குது. அனு குல்லி மின் சிவாகு, ஜெயித் அல்லாத எல்லாத்தையும் நஃபி செய்வதும் இருக்கிறது. அப்போ சின்சியரானவன் இல்லை வகுப்பறையில், ஜெய்தை தவிர. அப்படின்னா ஜெய்து மட்டும்தான் சின்சியரானவன், வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? ஜெய்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் விலக்கி தள்ளுகின்றோம். அதே போல் அந்த இஜ்திஹாதுங்கிற தன்மை, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கசிர் செய்கின்றோம், சொந்தம் கொண்டாடுகின்றோம். ஜெய்துக்கு என்ன பண்ணுறோம்? மட்டுப்படுத்துகின்றோம், சொந்தம் கொண்டாடி வைக்கின்றோம். கவுலுகு, அடுத்து இது வந்து கஸ்ருல் ஹக்கீக்கி முடிஞ்சு போச்சு. அப்போ கஸ்ருல் ஹக்கீக்கி அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பண்பை சொந்தம் கொண்டாடும் பொழுது வேறு யாரும் அதில் நுழைய முடியாது. அதுக்கு பேர் தான் வந்து கஸ்ருல் ஹக்கீக்கி. உண்மையான ஹக்கி கஸ்ரு அப்படின்னு அர்த்தம். உண்மையான கஸ்ருன்னு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. அப்போ கடவுள் பண்பை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடுகின்றோம். அப்போ அல்லாஹ் தவிர உள்ள அனைத்தும் நம்ம நஃபி செய்கிறோம். அதே போல் ஈயாக்க நஅ்புது அப்படின்னு சொல்லும்போது உன்னை மட்டுமே வணங்குகின்றோம். அப்போ உன் அல்லாத அனைத்தையும், அப்போ அல்லாஹ் மட்டும் வணங்குகிறோம். அப்போ அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் நான் என்ன பண்ணுறோம்? விலக்கி தருகின்றோம். அப்போ இது வந்து என்ன? கஸ்ருல் ஹக்கீக்கி. அதே போல் ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னையே வணங்குகின்றேன் அப்படிங்கும்போது உன்னை மட்டும்தான் வணங்குகின்றேன் அப்படின்னு ஆயிடுது. அப்போ உன் அல்லாத, அதாவது அல்லாஹ் அல்லாத அனைத்தும் என்ன ஆயிடுது? நஃபி ஆயிடுது. அதே போல் அந்த உதவி தேடுதல் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்வின் மீது மட்டுமே மட்டுப்படுத்துகின்றோம்.
இப்படிப்பட்ட முறையில் வாசகம் இருக்கிறது பேர் தான் வந்து கஸ்ருல் ஹக்கீக்கி. திரும்ப திரும்ப பார்த்தா கேட்டால் புரியும், இலக்கியத்துக்கு புதுசாக இருந்தால். அடுத்து கவுலு கஸ்ருல் ஈலாஃபியின். கஸ்ருல் ஈலாஃபின்னா என்ன?